ஹாய் வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது குரோம்பேட் அருகில் உள்ள பச்சைமலை. இந்த பச்சைமலை எங்கே இருக்குன்னா, குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்தது சரவணா ஸ்டோர். அதுலேருந்து ரெண்டாவது யூ-டர்ன் பண்ணிங்கன்னா துர்கா நகர் வரும். அந்த துர்கா நகர் உள்ளே போனால் தான் இந்த பச்சைமலை. இது ட்ரெக்கிங்க்கு நல்ல ஏற்ற இடம். காலையில் சன்ரைசஸ் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சன்செட் பார்க்குறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் இந்த பச்சைமலையில் மேலே உள்ள காளி கோவிலை கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மலையை ஈஸியாக ஏறலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் பொறுமையாக தான் ஏறணும். ரொம்ப வியூ சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கு. மேலே உள்ள காளி கோவிலை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க, வழிபாடு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வேளை மட்டும்தான் இந்த கோவிலுக்கு பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாமே நடக்கும். அதுவும் 5 to 6 தான். அதனால் சாமி கும்பிட்ற வரவங்க இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் 5 மணிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்னையில் இப்படி ஒரு இடம்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. இங்கே உள்ள காளி பார்வதி ரூபத்தில் இருக்கிறதுனால அவங்க அண்ணன் விஷ்ணு கருடர் ரூபத்தில் காவலாக இருக்கிறதா ஒரு ஐதீகம். இங்கேருந்து சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அது வழியாக நம்ம சிவன் கோயிலை போயிட்டு அங்குள்ள டீட்டெயில்ஸு தெரிஞ்சுப்போம். சித்தர்கள் வாழும் சிவன்மலை, ஸ்ரீ அத்ரீஸ்வரர் திருக்கோவில், பச்சைமலை, குரோம்பேட்டை, சென்னை. யார் இந்த தத்தாத்திரேயர் முனிவர்? இவருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு? வாங்க தெரிஞ்சுக்குவோம். அத்ரி முனிவர் பிரம்ம ஞானம் பெறுவதற்காக பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறார். அவரோட மனைவி பெயர் அனுஷா. கணவர் ஆதிரிக்காக தனது வாழ்க்கையை நேர்மையாகவும் கற்பை புனிதமாகவும் அர்ப்பணித்தவர் அவர். அது மட்டும் இல்லை, தர்மத்தின் பாதையை பின்பற்றி எப்போதும் வாழக்கூடிய ஒரு பெண்மணி. மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் அனுஷியாவின் சோதிப்பதன் மூலம் இவ்வுலகிற்கு அனுஷியாவின் மேன்மையும் கற்பையும் காட்ட விரும்புகிறார்கள். அத்ரி இல்லாத நேரத்தில் மூவரும் 3 மகான்கள் வடிவில் ஆசிரமத்திற்கு வந்தனர். அம்மூவரையும் உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தாள். அம்மூவரும் அவளிடம் சொன்னார்கள், நாங்கள் மூவரும் வெவ்வேறு தவத்தை கடைபிடிப்பதால் நீ நிர்வாணமாக உணவு பரிமாறினால் மட்டுமே எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று மூவரும் கூறினார்கள். துறவியின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டால் தன் கணவனிடம் சென்றாள். நடந்ததை அனைத்தும் தன் கணவனிடம் சொன்னாள். அத்ரி முனிவர் தன் கையில் உள்ள கமண்டத்தில் உள்ள நீரினை அனுஷியாவிற்கு தந்து, நீ நினைத்ததை கைகூடும் என்று அருளினார். மீண்டும் ஆசிரமம் அந்த 3 முனிவர் மேல் கமண்டத்தில் இருந்த நீரினை எடுத்து, பிறந்த 1 மாத குழந்தையாக மாறுக என்று 3 முனிவரின் மேல் தெளித்தாள். அம்மூவரும் குழந்தையாக மாறிவிட்டனர். அந்த 3 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்து பசியை போக்கினாள். இது தெரிந்து கொண்ட நாரதரோ 3 தேவியரிடம் நடந்ததை அனைத்தும் கூற, உடனே தேவியர் மூவரும் அனுஷியா ஆசிரமத்திற்கு சென்றனர். அங்கு மும்மூர்த்திகளும் குழந்தையாக இருப்பதைக் கண்டு 3 தேவியர்களும் மனம் உடைந்தார்கள். மும்மூர்த்தியின் தேவியர்களின் விருப்பப்படி கமண்டத்தில் உள்ள நீரினை எடுத்து மறுபடியும் பழையபோல் வருக என்று அருளினாள். மும்மூர்த்திகளும் உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்று
அனுஷியாவிடம் கேட்க, அனுஷியா, நீங்கள் மூவரும் எனக்கு மகனாக பிறக்கும்படி அருள வேண்டும் என்று விரும்பினாள். மும்மூர்த்திகளும் அருளினர். அந்த வரத்தின்படி தத்தாத்திரேயர் மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் ஆகியோரின் ஒருங்கிணைந்து அவதாரமாக நம்பப்படுகிறது. அவர் அசாதாரணமான நுண்ணறிவு மற்றும் அறிவு கொண்ட ஓர் விதிவிலக்கான ரிஷியாக கருதப்படுகிறார். தத்தாத்திரேயர் அத்ரி மகரிஷி மற்றும் அனுஷ்யா ஆகியோரின் மகன். அத்ரி பிரம்மாவிடம் இருந்து பிறந்தார். அவருடைய மனைவி அனுஷ்யா கர்தம முனிவருக்கு மகளாக இருந்தார். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். மேல் கைகள் சங்கு சக்கரம், நடுத்தர கைகள் டமரு மற்றும் தாமரை அல்லது கத மற்றும் கீழ்கைகள் அச்சம மாலை மற்றும் கமண்டலத்துடன் திருசூலம். இவை அனைத்தும் மும்மூர்த்திகளான விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவனை குறிக்கிறது. தத்தாத்திரேயர் ஞானத்தை அடைய சிறு வயதிலே வீட்டை விட்டு வெளியேறியதாக சில குறிப்புகள் உள்ளது. தத்தாத்திரேயர் 3 தலையுடன் காணப்படுகிறார். அதில் மையத்தில் விஷ்ணுவின் தலை உள்ளது. பிரம்மா மற்றும் சிவனின் தலைகள் வலது மற்றும் இடது பக்கத்தில் உள்ளன. தத்தாத்திரேயரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. ஏற்கனவே நம்ம காளி கோயிலுக்கு மேலே போனோம். மேலேருந்து கீழே வரத்துக்கு உண்டான ஒரு வழி இருக்குது. அப்புறமா கீழே அடிவாரத்தில் படிக்கட்டு பாதையும் இருக்குது. இப்போ நம்ம போகிற பாதை என்னென்னா, நம்ம காளி கோயிலுக்கு மேலே போனோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வர பாதை. அது காட்டு வழி பாதை. ரொம்ப சிரமம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சின்னவங்க ஈஸியாக வரலாம், பெரியவங்களும் வரலாம். ஆனால் தனித்தனியாக வராதீங்க. வரும்போது ஒரு 5-6 பேர், ஒரு 10 பேரை சேர்ந்து வந்தீங்கன்னா வழி மாறாமல் போவீங்க. அதுக்காக தான். இந்த மலையில் நிறையா மூலிகை செடிகள், மூலிகை சம்பந்தப்பட்ட ஆய்வுகள்லாம் வேறு எடுத்திருக்காங்க. பாதை வந்துடுச்சுங்க. இந்த பாதை எங்கே வரும்னா, கரெக்டாக நம்ம அடிவாரத்துலேருந்து படிக்கட்டு பாதையில் வரோம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த மலை பாதையும் ஒன்றா இணைந்து என்ட்ரன்ஸில் வந்து சேர்ந்துடும். இதுதான் கோயிலோட நுழைவாயில். ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு கடந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா கோவில் திறந்துருக்கு. இப்போ தான் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, கஜபுஷ்க வடிவில் கோவிலோட விமானம் இருக்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள்லாம் கட்டக்கூடிய ஒரு விமானம்தான் இந்த கஜபுஷ்க விமானம். யானை படுத்து கொண்டிருக்கிற மாதிரியே இந்த விமானம் இருக்கும். என்ட்ரன்ஸ்லே அகத்தியர் நம்மளுக்காக அருள் புரியறதுக்கு நின்ற கோலத்தில் இருக்கார். அந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, குடையுற கோயில். விநாயகர் சந்நிதி அரச மரத்தடி கீழே இருக்குது. அருகிலே வள்ளி தேவனுடன் முருகர் கோவில் இருக்குது. நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததுனால சீரியல் லைட்லாம் போட்டு அப்படியே பிரம்மாண்டமாக ஜெகஜோதியாக இருந்தது. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் ஈவினிங் டைமில் வாங்க,
சீரியல் சைட்லாம் பார்க்கும் போதெல்லாம் கண்ணை பறிக்குது. இதாங்க கோவிலோட நுழைவாயில், என்ட்ரன்ஸ். சிவனோட சந்நிதி, உள்ளுக்கே அம்மன் சந்நிதியும் இருக்குது. இங்கு உள்ள மூலவர் ஈசனுக்கு பேர் என்னன்னா அத்ரீஸ்வரர். அம்பாள் பெயர் அனுஷியா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, தத்தாத்திரேயோட அப்பாவுக்கும் அம்மாவோட பேரும் தான் இங்கு உள்ள ஈசனுக்கும் அம்பாளுக்கும் வச்சுருக்காங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. தத்தாத்திரேயர் இங்கு வாழ்ந்ததாகவும் இன்னும் இந்த சிவன்மலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாகவும் நம்பப்படுகிறது. அதனால தான் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் இந்த பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் நிறைய சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்த பூமியாக கருதப்படுது. ஸ்ரீ அத்ரீஸ்வரர் திருக்கோவில், பச்சைமலை, துர்கா நகர், குரோம்பேட், சென்னை. அனைவரும் வருக, ஈசனருள் பெறுக. மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.